அனைவருக்கும் வணக்கம். பாமக விசிக மோதல் திண்டிவனத்தில் மிகப்பெரிய பரபரப்பு. செய்தியாளர் ஒருத்தருடைய மண்டை உடைக்கப்பட்டது. கூட்டத்தோட கலவரத்தில் கல்லை வீசியிருக்காங்க. இந்த கலவரம் எதனால் ஏற்பட்டது, அந்த இடத்துல போலீஸ் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, எதனால் இந்த பிரச்சனை உண்டாச்சு அப்படிங்கிறத முழு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நேற்றுக்கு நியூஸில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பாமகவினருக்கும் விசிகவினருக்கும் மோதல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ்லாம் தங்களுடைய நியூஸுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மறைச்சிட்டு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. எல்லாருமே அதை பார்த்தோம். ஆனால் இங்கே பிரச்சனை எதனால் உண்டாச்சு அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராயும் போது சில காணொலிகள் நமக்கு கிடைக்கப்படுது. சில வீடியோக்களை வச்சு நம்ம இதை டிசைட் பண்ணுறோன்றதை தாண்டி இதனால் இருக்கலாம் அப்படிங்கிறது, வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். சரி, இப்போ சிவராத்திரிக்கு மறுநாள் எல்லா ஊர்கள்லேயும் பார்த்திங்கன்னா மயான கொள்ளை அப்படிங்கிற அந்த திருவிழா விமர்சையாக நடைபெறும். அதில் முக்கியமாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் தான் இது பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக இருக்குது. இதை தாண்டி அதை சுற்றி இருக்க கிராமங்கள், வட மாவட்டங்களில் பெருமளவில் இந்த மயான கொள்ளை திருவிழா அப்படிங்கிறது நடைபெறுது. இப்போ இந்த மாதிரி திருவிழா நடக்கும்போது இப்போ தென் மாவட்டங்களில் இந்த தசரா பண்டிகை போல் அந்த இடத்துல வேஷம்லாம் போட்டு போவாங்க. காளி வேஷம், அந்த மாதிரி நிறைய வேஷங்கள்லாம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த மயான கொள்ளை திருவிழாக்களில் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான வேஷங்கள்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஊர்வலமாக வர்றது வழக்கம். அந்த காளியம்மனுடைய வேஷமாக இருக்கும், அவங்களுடைய வேண்டுதலாக இருக்கும். தெய்வத்தின் மீது கொண்ட ஒரு பற்றுனாலையும் தெய்வத்தின் மீது இருக்க ஒரு நம்பிக்கையினாலும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தாங்களாகவே சாமியாகவும் காளியாகவும் மாற்றிக்கிட்டு தெற்களில் வலம் வருவாங்க. இப்படி தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த செடல் போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. செடல் போடுதல் இல்லை முள்ளு குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, தங்களுடைய உடம்புல முள்ளை குத்திட்டு இந்த டிராக்டர் அப்புறம் லாரி இந்த மாதிரி விஷயங்கள் தொங்கிட்டே போவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் தங்களுடைய கட்சி கொடிகளை அடையாளமாக காட்டுவாங்க, இல்லைனா தன்னோட சாதி சங்க கொடிகளை அடையாளமாக காட்டுவாங்க. இப்படி இந்த வட மாவட்டங்களில் இது ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இருக்குது. சரி, நேற்று திண்டிவனத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, திண்டிவனத்தில் இந்த மயான கொள்ளை நடைபெறக்கூடிய இடத்துக்கு போகிற வழியில் தான் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பழைய இல்லம் இருக்குது, பழைய வீடு அங்கே இருக்குது. ஸோ அங்கே அவங்களுடைய தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அவங்க இதே போல் பாமகவுடைய தொண்டர்களும் இந்த காளியம்மன் வேஷம் போட்டுட்டு அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கட்சி கொடியை தன்னுடைய இதில் வச்சுக்கிட்டு அவங்க கோஷம் போட்டுட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு சில பேர் அதே மாதிரி வேஷம் போட்டுட்டு தங்களுடைய கட்சி கொடியை கொண்டுட்டு வராங்க. இதுதான் நம்ம எல்லாரும் நியூஸில் பார்த்தது. இதில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, கோஷம் எழுப்பதுனால பிரச்சனை வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. நான் முதலே சொன்னேன் இல்லையா, அதாவது தங்களுடைய வேண்டுதலுக்காகவோ இல்லை தெய்வ பக்தியின் மீது இருக்க ஒரு விஷயத்தினாலே இந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தெய்வ பக்தி இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி ஒரு இழிவான ஒரு செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் அந்த காளியம்மன் வேஷம் போட்டுட்ருக்காங்கள்ல, அந்த காளியம்மன் வேஷம் போட்டுருக்க பர்சன் என்ன பண்ணுறாரு, தவறான முறையில் தன்னோட கை செய்கையை காட்டுறாரு. நான் அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு கை செய்கையை திரும்ப திரும்ப காட்டுறாரு. அதுவும் குறிப்பிட்ட அந்த ஜனங்க நின்றுருக்காங்க, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தொண்டர்கள் கொடியை அசைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நேராக கை அசைச்சு அந்த மாதிரி ஒரு தன்னுடைய விரலை அசிங்கமாக காமிச்சு அவங்கள தூண்டி விடுறாங்க. இது முதல் கட்டம். இன்னும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கப்படுது, நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு தெய்வீக நிகழ்ச்சி தான், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த இடத்துல பட்டா கத்தியும் நல்ல ஒரு வீச்சர்வலோட 2 வீச்சர்வலை தன் உடம்புல சொக்கா கூட இல்லை, அப்படி ஒரு ஆள் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுவுமே அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டாக்குது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக அங்கே சொல்லப்படுது. இவங்க இந்த அளவுக்கு அராஜகத்தை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி, அதுவும் முக்கியமாக அந்த இடம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய இல்லம், அந்த இல்லத்துக்கு நேராக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்கள அதாவது தூண்டி விட்டு இந்த விஷயம் நடக்குது. இருதரப்புக்குமே இது பிரச்சனை பெருமளவில் மோதல் போக்கில் ஏற்படுது. போலீஸார் அந்த பிரச்சனையை தள்ளி அப்படியே ஓரளவுக்கு சமாதானத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பாமக விசிக இடையிலே மோதல் அப்படின்னு போகிறாங்க. நீங்களே ஒரு விஷயம் மட்டும் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் இருக்க பர்சன் 2 கத்தி, அது அட்டை கத்திலாம் கிடையாதுங்க, உண்மையான கத்தியை ஒரு பொது வெளியில் அவன் என்ன போதையில் இருக்கானா, கஞ்சா போதையில் இருக்கானா இல்லை குடி போதையில் இருக்கானா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி கத்தியை, அது ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது, அந்த மாதிரி தான் அவர் அந்த கத்தியை வச்சுட்டு விளையாண்டுருக்கார்.
எப்படி ஒரு தெய்வீக நிகழ்ச்சிக்கு வர நீங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டாக்கத்திகளோட வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, அதை எப்படி காவல்துறை அனுமதிக்குது அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம், இதே அந்த விசிகாவுடைய ஒரு காளியம்மன் வேஷம் போட்டுட்டு இருந்த ஒரு பர்சனு ஏறி ஒரு கேவலமான முறையில் அந்த மாதிரி ஒரு கையை வந்து காமிக்கிறது, இது எந்த விதத்தில் தெய்வ பக்தி ஆகும்? அப்போ இவங்க உண்மையாகவே தெய்வ பக்திக்காக தான் அந்த வேஷம் போட்டுட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதனால தான் அந்த இடத்துல பிரச்சனை உண்டாயிருக்கு. இதிலேருந்து அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் என்ன வரணும் அப்படின்னா, இந்த இருபெரும் சமூகங்கள் இருக்குல்ல, இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த, வன்னியர் சங்கத்தை சார்ந்த அந்த அந்த ஒரு சமூகம், இந்த பக்கம் விசிகாவை சேர்ந்த, பட்டியலினத்தை சார்ந்த மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற அந்த 2 கூட்டமும், இந்த 2 கூட்டமும் அடிச்சுக்கிட்டுறதுனால தொடர்ந்து வந்து அந்த இடத்துல ஒரு திராவிடர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்குது. ஏன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய சமூகமாக இருக்கிறது இந்த 2 சமூகம் தான். ஒரு பக்கம் வன்னியர் சமூகமும், இன்னொரு பக்கம் இந்த பட்டியலினத்திற்கும் சேர்ந்த ஒரு கூட்டமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த 2 சமூகமும் அடிச்சுக்கிட்டா வெளியிலேருந்து யாரோ ஒரு ஆள் அந்த இடத்த வந்து பிடிச்சி ஆட்சி அமைச்சு அவங்க தான் அந்த இடத்த ஆக்குபை பண்ணி யூஸ் பண்ணாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுல யாருக்குமே லாபம் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை எங்கே வருது அப்படிங்கிறது, யாரால் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு மாநாட்டுக்கு போகும்போது யாரோ ஒரு சில பேர் வந்து அந்த கட்சி கொடிய, அதாவது விசிகாவுடைய கொடிக்கம்பத்தை சாய்ச்சிருக்காங்க. அது வீடியோவும் வந்துட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தார், என் கட்சிக்காரன் பண்ணது தப்பு தான், இதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் பெருந்தன்மையோட இந்த காரியத்தை அணுகியிருந்தார். இனிமேல் இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறார். அதே இந்த பக்கம் விசிகாவோட தரப்பில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த பர்சன் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நேற்று சாமி வேஷம் போட்டுட்டு அசிங்கமான முறையில் கையை காட்டியிருக்காரு, இதை எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு விளக்கம் அளிக்கணும். அதே நேரத்தில் இந்த இருபெரும் சமூகங்கள் இடையில் ஒற்றுமை வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இந்த வார்த்தை திருமாவளவன் அவருடைய வாயிலேருந்து வராததுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவர் இதை பேசினாலே இந்த மக்கள் கொஞ்சம் தெளிவடைவாங்க. ஏன்பா நீ போய் அங்கே சண்டை போடக்கூடாது. இப்போது அன்புமணி சொன்னால் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் போய் கொடிக்கம்பத்தை இனிமேல் சாய்க்கக்கூடாது, அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் வருத்தப்படுறேன் நீங்கள் பண்ணதுக்கு அப்படின்னா அந்த தொண்டர் வந்து திருந்துறான். ஐயோ நமக்காக நம்மளுடைய தலைவர் வந்து இந்த மாதிரி வருத்தப்படுறாரு, நம்ம இனிமேல் செய்யக்கூடாதுரா. சப்போஸ் யாரோ போய் செய்ய போகிறாங்கன்னா கூட போய் அங்கே இருக்க கட்சி நிறுவனங்கள் அதை தடுத்து இது பண்ணுவாங்க, ஐயோ இது தலைவர் தெரிஞ்சால் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு இந்த மாதிரியான அறிவுரைகள் வழங்கணும். உதாரணத்துக்கு இப்போது நெல்வாயில் ஒரு 2 பசங்க மேலே பாமகவினர் மீது விசிகாவினர் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு ஒருவர் இறந்து போயிட்டார், ஒருத்தர் படுகாயம் அடைஞ்சிட்டார். இதுக்கு கடைசி வரைக்கும் இவர் வந்து எங்களுடைய கட்சியே இல்லைன்னு சொல்லி அதை வந்து மறைச்சிட்டார். அப்போது தப்பு செய்யும்போது தன்னோட கட்சியே இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டா தலைவர் எப்படியா இருந்தாலும் நம்மளை கட்சியிலன்னு சொல்லிவிடுவார், நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நினப்பில் தான் அவன் திரும்ப திரும்ப தப்பு செய்வான். தப்பு செஞ்சால் அவன் தப்பு தான் சொல்லி அதை திருத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வரவே வராது. வட மாவட்டங்களில் இந்த மாதிரியான மோதல் போக்கு தொடர்ந்து நீடிக்காது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதை வந்து இந்த திருமாவளவன் அவர்கள் இந்த சமூகத்துடன் ஒரு இணக்கமான போக்கை கையாளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே கூட. அப்படி இந்த 2 சமூகமும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கூட்டங்களுக்கு இங்கே வேலையே இல்லாமல் போயிடும், அவங்க எல்லாம் மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க. இந்த 2 சமூகங்களும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கலாம். இதுதான் இங்கே வந்து இந்த மக்களிடையே இல்லாத ஒரு புரிதல். இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மனவேதனையோடு தான் இதை பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற சமூகங்கள், வாழ்வியலும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எந்த விதத்திலும் முன்னேறவில்லை. இந்த 2 சமூகமும் முன்னேறணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்கு உண்டான சமூக நீதி கிடைக்கணும். வருகிற இந்த 2026 அப்படிங்கிற அந்த வருஷத்தை தாண்டும் போது இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த சமூக நீதி கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு மனநிறைவு ஏற்படணும். ஸோ நாமளும் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.